கட்டபொம்மன் தினமும் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பூஜை நிவேதனம் முடிந்த பிறகே தனது மதிய உணவை உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். கட்டபொம்மனின் கோட்டை இருப்பதோ பாஞ்சாலங்குறிச்சி. அவ்வளவு தொலைவில் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முருகனுக்கு நிவேதனம் நடந்துவிட்டதா என்பதை தெரிந்து கொள்ள திருச்செந்தூரில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை ஆங்காங்கே கல் மண்டபங்களை அமைத்தார். மண்டபத்தின் உள்ளே வெண்கல மணிகளை பொருத்தினார். ஒவ்வொரு மண்டபத்திலும் சேவகர்களை நிறுத்தி திருச்செந்தூரில் உச்சிகால பூஜை நடந்து முடிந்தவுடனே திருச்செந்தூர் கோயில் ஆலய கோபுர மணி ஒலிக்க தொடங்குவது வழக்கம். இதைத் தொடர்ந்து அடுத்திருக்கும் மண்டபத்திற்கு இந்த மணியோசை கேட்கும். உடனே அந்த மண்டபத்தில் இருக்கும் சேவகன் மண்டபத்தின் மணிக்கட்டை அவிழ்த்து மணியோசையை எழுப்பவான். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு மண்டபமாக மணி ஒலித்து இறுதியில் பாஞ்சாலங்குறிச்சி மண்டபத்தில் மணி ஒலிக்கும். மணிகள் வரிசையாக ஒலித்த பின் தேவியை வணங்கிவிட்டு வீரபாண்டி கட்டபொம்மன் மதிய உணவு சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்து விபூதி பிரசாதத்தை குதிரை வீரர்கள் கொண்டு வந்து கட்டபொம்மனிடம் கொடுத்து செல்வார்கள். திருச்செந்தூர் கோயில் ராஜகோபுரத்தில் கட்டபொம்மன் காலத்து மணி 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது.